ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொங்கல் வந்துருச்சு, எல்லாருமே அதுக்கு முந்தின நாள் போகி. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி உங்களோட சில க்ளீனிங் வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. பொங்கலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட இந்த பொங்கலை ஒட்டி இருந்த ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 days ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃப்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் vlogs இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த 2 days ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படியே டாப்பிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு பால்கனியில் ரீசெண்டாக, அதாவது நியூ இயர் அன்னைக்கு ஒரு பூச்செடி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, செவ்வந்தி பூ. அதிலேருந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி உருளையில் போட்டு வச்சுட்டு அப்படியே இந்த கொஞ்சம் ஊதுபத்தி ஏற்ற வேண்டியது இருந்துச்சு. வீடு எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்ல வாசனையாக இருந்துச்சுன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால எப்பவுமே இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, இல்லை கொஞ்சம் சாம்பிராணி, இல்லைன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் ஏதாவது ஆன் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் அப்படியே அந்த அந்த வாசனையாக இருக்கும் போதே நம்மளோட மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் அப்பப்போ, அதாவது ரெகுலராகவே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான்வெஜ் குழம்பு தான் வச்சேன். அதாவது மட்டன் எலும்பு போட்டு பச்சை மொச்சை போட்டு குழம்பு வச்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால குழம்பு வச்சப்போ வீடியோ பொறுமையாக எடுக்க முடியல. ஸோ குழம்பை மட்டும் வச்சுட்டு பூரி போடுறப்போ மட்டும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சேன் அப்படின்னா மார்னிங் பூரி போட்டு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக இருக்குன்னா வாழைப்பழம், நட்ஸு, ஒரு கிளாஸ் ஜூஸ், இதுவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நான்வெஜ் வைக்கிற அன்றைக்கி காலையில் பூரி சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால் பூரி போட்டு கொடுத்துட்டு, எனக்கு பூரி அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன், அதனால் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால அன்றைக்கி டே vlog என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ தட் நெக்ஸ்ட் டே வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணும்பொழுது எடுத்த கிளிப்பிங்ஸை இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னோடய ரொட்டீன் vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான ஒரு சூப்பரான டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன். என்ன பிரியா, டாபிக் ஏதோ பேச போகிறேன்னு சொல்லிட்டு ரொட்டீன்னு திருப்பி ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தானே ரொட்டீன் vlog-ஐ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லட்டுமா? நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் வச்சுருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த ரொட்டீனை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ரொட்டீனை லைஃப்பில் க்ரியேட் பண்ணிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க, அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளோட டெய்லி ரொட்டீனை எப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளை ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுக்கும், நமக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீனை எந்த மாதிரியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக் பேச போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒன்றொன்னையும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ முடியும் போது உங்களோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களுக்கான ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ரொட்டீனில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை உங்களை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம்
கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது போரிங்காக இருக்காது, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவாக இருக்காது, அது உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காமல் இருக்கும். நான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சொல்லட்டுமா? இப்போது உங்களோட ஒவ்வொரு நாள்லேயும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி, இப்போது நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கோவிலில் போய் கொஞ்சம் பூஜையில் போய் கலந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டே உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், அந்த டேயில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு நாள்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க, அதுக்கப்புறமான டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே போய் ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டே வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ என்னோடய ஹெல்த்துக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், அது என்ன ஒரு விதத்தில் நான் பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு, என்னோடய ஹெல்த்தை நான் நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு கொடுக்குது. அப்படின்ற மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் உங்களோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத உங்களோட ரொட்டீனில் க்ரியேட் பண்ணி வச்சு அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த டே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஒரு போரிங்கான ஃபீலிங்கையோ இல்லை ஒரு டென்ஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீலிங்கையோ உங்களுக்கு கொடுக்காது அந்த நாள். செகண்ட் டிப், உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் சடனாக ஒரு சேஞ்சஸ் வரும்போது அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களோட லைஃப்பில் க்ரோத் தான் இருக்கும், உங்களை நீங்கள் வளர்த்துக்க தான் செய்வீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் வந்து இப்போது படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து உங்களோட மேரேஜ்க்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்ற ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் உங்களோட ரொட்டீன் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க, யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு கையில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, நீங்கள் நினச்சா அவுட்டிங் போகிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, உங்களுக்கான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் வந்து இருந்திருக்கும். இதுவே வந்து அப்படியே அந்த ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்றதுக்குள்ளே போகும்போது நிறைய சேஞ்சஸ் அப்போது நடக்க தான் செய்யும். அப்போ உட்காந்து நான் முன்னாடிலாம் இப்படி இல்லையே, நான் வந்து முன்னாடிலாம் நினச்ச மாதிரி நினச்ச டைமில் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்செல்லாம் பழக்கம் இல்லையே, இதுக்குள்ளே நான் எப்படி என்னை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களை நீங்களே குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உதவாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஏதோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், ரொம்ப டென்ஷன் கோவத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக லைஃப்பில் இதுவும் ஒரு ஸ்டேஜ், இதுக்கு நம்மளை இப்போ நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு புது ரொட்டீனை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த லைஃபுக்கு புதுசாக நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்களோ, அதுக்கு உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறீங்களோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வளர தான் செய்வீங்க. புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்களோட லைஃப்பில் க்ரோத் தான் இருக்கும். ஸோ உங்கள் ரொட்டீனில் வர சேஞ்சஸை பார்த்து பயப்படாமல் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.